ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். நேற்றைய போற்றி அதுக்கு முன்பாக கூற வேண்டுமென்றால், நாம் கூறியது போலவே இடது கை ஹிண்டில் சொல்லியிருந்தோம், இடது கை பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்று. அதே போல் மிச்சல் சாட்னர் அவர்கள் வந்திருந்தார்கள். பேட்ஸ்மேனில் கூறியிருந்தோம், அதே போன்று விளையாடியிருந்தார்கள். ஒரு சிறப்பான ஆட்டமாக நேற்றைய தினம் இருந்தது. நாம் கூறியதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சரியான முறையில் வந்திருந்தார்கள் நேற்றைய தினம். அதே போன்று வில் ஜாக் பற்றி கூறியிருந்தோம், அவரும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பூம்ரா, ரே ரிக்லிட்டன், கிட்டத்தட்ட 7 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். நேற்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் மெயின் ட்ராப் அது அவர் தான், மற்றும் நட்ராஜன். நேற்றைய தினம் நட்ராஜன் மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக டெல்லி தான் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கும். ஏன்னா நேற்றைய தினம் நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் செம்ம நாள். நேற்றைய தினம் 4 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு நேற்றைய தினம் அவருக்கு இருந்தது. கடைசி நேரத்தில் அவரை ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நேற்றைய தினம் நான் டெல்லி தான் கன்ஃபார்ம் என்னன்னு சொன்னதுக்கு காரணமே நட்ராஜனும் ப்ளஸ் அக்ஷர் பட்டேலும் தான். இவங்க 2 பேருமே டீமில் இல்லை. அக்ஷர் பட்டேலுக்காக நேற்று சுமாராக தான் இருந்தது. ஆனால் நான் இந்த லெஃப்ட் ஹேண்டடுங்க பவுலருக்கு சொன்னதுக்கு காரணமே நட்ராஜன் தான். நல்ல ஒரு சரியான மூமெண்ட்டு நேற்று தினம் அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக டெல்லி தான் வின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிஷேக் போரலுக்கு அது ஸ்டம்பிட்டே இல்லை, பட் ஆனால் ஸ்டம்பிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் தோல்வி தான். பரவாயில்ல. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டி. இன்றைய தினம் ஜிடி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர், அர்ஷத் கான், ஷாருக் கான் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஜிடியில் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் புதுசாக உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி குசால் மெண்டிஸ் உள்ளே வந்தார்னா அவர் எடுத்துங்க, அவருக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஸோ அப்போ பட்லர், குசால் மெண்டிஸ், அர்ஷத் கான் மற்றும் ஷாருக் கான் இந்த 4 நல்லாயிருக்கு. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன்னா பட்லர் அல்லது மெண்டிஸ் வந்தார்னா அவர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஷாருக் கான் எடுத்துக்கலாம். இந்த 3 பேரில் யார் வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சேம் அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா, கசிகோ ரபாடா, முகமது சிராஜ் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இன்றைய தினம் இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சிராஜ் அல்லது பிரசித் கிருஷ்ணாவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஜிடி அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சேம் குசால் மெண்டிஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வாஷிங்டன் சுந்தர் அல்லது சுபம் கில்லை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஜிடி அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சாய் கிஷோர், ரபாடா மற்றும் பிரசித் கிருஷ்ணா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் சாய் கிஷோர் அவர்களை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 2வது பந்து போட்டார்னா கண்டிப்பாக அவர் நீங்கள் இந்த ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் எய்டன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக நீங்கள் மார்க்ரம் அல்லது நிக்கலஸ் பூரானை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப் மற்றும் ஷர்துல் தாக்கூர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மார்க்ரம், பூரான் மற்றும் ஆயுஷ் பதோனி போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்க்ரம், பூரான் அல்லது பதோனியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான் அல்லது ஷர்துல் தாக்கூர் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இதில் ஆகாஷ் தீப்பை நீங்கள் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி
அவரோட நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட அவர் ஒரு 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இன்றைய போட்டி இருக்கும். இருப்பினும் இன்றைய தினம் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.